மன்னிக்க வேண்டும். அதுக்கப்புறம் அந்த சகோதரன் அந்த அந்த சிநேகிதருக்காக அவன் என்ன பண்றான், வருந்தி கேட்கிறான். அவங்க கிட்ட ஏதாவது இருக்குதான், என் சிநேகிதர் ஒருவன் வழி பிரயாணமாய் வந்துட்டான். அருமையான தேவனே, இதே உங்க பாஸ் ராத்திரி 12 மணிக்கு உங்க வீட்டு கதவை தட்டுறாரு. தட்டி நான் தான் வந்திருக்கிறேன், என்னது எனக்காக பாஸ்டர் வந்து உங்ககிட்ட சாப்பாடு கேட்கிறாரு. நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க? பாஸ்டர் இந்த டைம்ல வந்து கதவு தட்டலாமா? ஹலோ, இந்த டைம்ல வந்து கதவு தட்டலாமா? எங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு அறியாமலே நீங்கள் தேவ தூதர்களையும் போஷிப்பது உண்டு. ஹல்லேலூயா. வசனம் இருக்குதுங்க, நான் சும்மா வெறுமையா சொல்லல, வசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். ஹல்லேலூயா. நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் தாகமாய் இருந்தேன், எனக்கு தண்ணீர். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் நீங்க எப்போ வஸ்திரம் இல்லாத இருந்தீங்க, நீங்க எப்போ பசியா இருந்தீங்க, நீங்க எப்போ அப்படி இருந்தீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நான் எப்போ இருந்தேன்னா, நான் வந்து இயேசு என்கின்ற வேடத்தோட வரமாட்டேன், நான் பிச்சைக்கார என்கின்ற ஒரு வேடத்தோட உங்க கூட வருவேன். ஏன்னா நான் வந்து அப்படியே டிப்டாப்பா கோட் போட்டுக்கிட்டு அப்படியே டிப்டாப்பா உங்க வீட்டுக்கு வந்து நான் வந்து நிக்க மாட்டேன். நான் பிச்சைக்காரனை போல உங்ககிட்ட வந்து கேட்பேன், யாசகம் கேட்பேன். அந்த யாசகத்துல நீ இறங்கணும்னா பரலோகத்துல நான் உனக்கு இறங்குவேன். அறிவான் தேவனே, தேவ பிள்ளையே, தேவ பிள்ளை வயது வாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது அந்த நன்மை நீ செய்யாதிருந்தால் பாவம் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. அறிவான் தேவனே, ஐயோ நான் இது என் பிள்ளைக்காக சேர்த்து வைக்கிறேன், ஐயோ நான் அதான் என் பிள்ளை வந்து இப்படி படிக்கணும், என் பிள்ளை டாக்டர் படிக்கணும், என் பிள்ளை இன்ஜினியர் படிக்கணும் அப்படி சொல்லி பிள்ளைக்காக நீ சேர்த்து வச்சிருந்தனா அந்த பிள்ளை கத்தரை எடுத்துக்கொண்டா அது அதற்குரிய பிரதிபலனை எப்படி அனுபவிப்பான்? அறிவான் தேவனே, வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் கத்தரை நோக்கி பார்த்துக் கொள்ள வேண்டும். உன் பிள்ளையை கத்தரை கண்டு ஒப்புக்கொடு, அதற்கான தேவையை கத்தர் செய்வார். அறிவான் தேவனே, நம்ம சேர்த்து வைப்பதனால ஒண்ணுமே செய்ய முடியாது. வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், அங்கே பூச்சாவது துருவாவது திருடர்கள் கண்ணை விட்டு திருடுவார்கள். உங்க பொக்கிஷன் எங்க சேர்த்து வைக்கணும்? இந்தியன் பேங்க்ல இல்ல, ஸ்டேட் பேங்க்ல இல்ல, எந்த பேங்க்ல சேர்த்து வைக்கணும்? பரலோகம் என்கின்ற ஒரு வங்கியில சேர்த்து வைக்காதான் நீங்க இங்கேயே சாப்பிட முடியும், அங்கேயே போய் சாப்பிட முடியும். அறிவான் தேவனே, ஆண்டவராக இயேசுக்கு சொல்றாரு, அவன் வருந்தி கேட்கறது நிமித்தம் அவனுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தான். அறிவான் தேவனே, நம்ம யாரு கேட்கிறான்? யார் கேட்கிறான்? சிநேகிதனுக்காக அவன் வருந்தி கேட்கிறான். இதுதாங்க சிநேகிக்கிற அன்பு. அல்லேலூயா. இதுதாங்க சிநேகிக்கிற அன்பு. எத்தனை பேருக்கு இயேசு தலைமை சபையில ஒரு முறை ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்தது. என்ன சம்பவம்னா, நாங்க காணிக்கை பெட்டி கட்டுவோம். காணிக்கை பெட்டி ஒவ்வொரு தூணியா காணிக்கை பெட்டியை கட்டுவோம். அதுமே சகோதரனுக்கு தெரியும் அந்த சம்பவம். ஒரு முறை ஒரு காணிக்கை பெட்டியை ஒரு நபர் தூக்கிட்டு ஓடிட்டாரு. அல்லேலூயா. ஒரு நபர் தூக்கிட்டு ஓடி போயிட்டாரு. அந்த இடத்துல நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? உடனே போலீஸுக்கு போன் போட்டு இந்த நபரை திருட்டு கேஸ்ல உள்ள போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிருப்போம்? உள்ள தள்ளி இருப்போம். ஆனா அந்த அந்த காணிக்கை பெட்டி எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லி ஐயா சாம்சுரம் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கிறது. சாம்சுரம் ஐயா உடனே என்ன பண்ணாங்கன்னா, அந்த நபரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, நீ எதுக்காகப்பா காணிக்கை பெட்டி எடுத்த? ஐயா என் மனைவி வந்து பிரசவ வேதனை இருக்கிறா, பணம் காசு எதுவுமே யாருக்கிட்டே கடன் கேட்டேன், யாருமே கடன் கொடுக்கல. சரி தம்பி, உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது? ஐயா எனக்கு இவ்வளவு தேவைப்படுது. அந்த காணிக்கை பெட்டியை திறந்துருப்பாருன்னு சொல்லி சொன்னான். அந்த காணிக்கை பெட்டியில வெறும் 200 ரூபாய் தான் இருந்ததாம். அல்லையா? வெறும் 200 ரூபாய் தான் இருந்ததாம். ஆனா நீ இந்த பணத்தை எடுத்துட்டு போனா உன் மேல திருட்டு பழியும் வந்திருக்கும். இன்னொரு இடத்துல போய் நீ திருடி இருப்ப. இனிமேல் இந்த பாவத்தை செய்யாத, அந்த பணத்தை நான் தரேன் என்று சொல்லி அவர் எடுத்து கொடுத்தாங்க. எங்க இந்த அன்பு இருந்தாதான் ஆத்துமா ஆதாயம் கிடைக்கும். அல்லையா? அதனாலதான் கிட்டத்தட்ட 20,000-25,000 ஜனங்கள் இயேசு சபைக்கு வந்தார்கள். நீ மன்னிக்கிற அன்பாக இருக்க வேண்டும். அறிவான் தேவனே, நீ பிறரை சிநேகிக்கிற அன்பாக இருக்க வேண்டும். அறிவான் தேவனே, உன் விரல்ல அடிப்பட்டா உனக்கு வலிக்கல, அதே போல அடுத்த விரல்ல அடிப்பட்டா உனக்கு வலிக்கல. அதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா.
அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவம். அருமையான தேவஜனமே, இன்னைக்கு தன்னை தானே உடுத்துவிப்பதல்ல கிறிஸ்தவம். அருமையான தேவஜனமே, நீ பிறருக்கு கொடுக்க வேண்டும். நீ கொடுத்தாதான் அந்த சிநேகிக்கிற அன்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அருமையான தேவஜனமே, அடுத்த குறிப்பிட்ட கதை சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பா இராது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினமடையாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். இன்னைக்கு நம்ம எத்தனை சந்தோஷப்படுறோம்? சபை ஆராதனை எத்தனை மணிக்கு? ஆராதனை எத்தனை மணிக்குங்க? 5:30 மணிக்கு. நம்மள எத்தனை மணிக்கு வந்தோம்? அல்லேலூயா. நம்மள எத்தனை மணிக்குங்க வந்தோம்? என் சபையில வர்ற விசுவாசிங்க பாத்தீங்கன்னா வெறும் 7 பேர் தான். அல்லேலூயா. ஆராதனைக்கு முன்னாடி வந்து அவங்க தப்பிச்சுட்டாங்க. ஆராதனை முடிஞ்ச பிறகு வந்து கதவு சாத்தப்படும். அல்லேலூயா. கதவு சாத்திடணும். கதவு சாத்தணும். எப்பேற்பட்ட விசுவாசியா இருந்தாலும் சரி, ஐயா நான் அங்க வேலை செஞ்சுட்டு வந்தேன், ஐயா நான் பெரிய வேலை செஞ்சேன், எந்த வேலையை செஞ்சா சரி கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தாதான் நீங்க உள்ள வரணும். ஏன்னா அப்பேற்பட்ட ஆளே எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஆட்களே எனக்கு தேவையில்லை. எங்க ஒரு ட்ரெயின் பிடிக்கிறது நம்ம எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி இங்க போறோம்? எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி போறோம்? ட்ரெயினை பிடிக்க ஃபிளைட்டு பிடிக்கிறது நம்ம எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும்? எங்க உலகத்துக்கெல்லாம் இப்படி நம்ம பயந்து வாழும் போது கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது மட்டும் ஏன் நம்ம நேரத்தை கடைபிடிப்பதில்ல? எப்ப வந்தாலும் ஐயா சேர்த்துப்பாரு, எப்ப வந்தாலும் ஐயா வந்து கூப்பிட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்க ஐயாவை பார்க்காதீங்க. நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். அருமையான தேவஜனமே, நான் எங்க இருந்து வரேன் தெரியுங்களா? நான் விழுப்புரத்துல இருந்து வரேன். அல்லேலூயா. நேற்று மாலையில ஒருத்தர் வந்து பிசாசு பிடிச்சிருச்சு. அவருக்கு ஜெபம் பண்ணிட்டு விழுப்புரத்துல தான் அப்படியே ட்ரெயின் பிடிச்சு வர. அருமையான தேவஜனமே, சோர்ந்து போக கூடாது. ஐயோ எனக்கு உடம்பு பலவீனமா இருக்குது, எனக்கு அங்க சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சோர்வு படக்கூடாது. அருமையான உங்களை காட்டி எனக்கு உடம்பு மிகவும் பலவீனமாக தான் இருக்குது. இருந்தாலும் கர்த்தருடைய பலனை கொண்டு பேசி கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, அந்த விசுவாசி சொன்னாங்க, ஐயா ஜெபிக்கிறதுக்கு யாருமே வர மாட்டாங்க ஐயா. எங்க ஊர்ல எல்லாம் ஒரு விதமான அதான் ஒரு சில ஊழியக்காரன் சுத்துறாங்க ஐயா. பிசாசு கட்டு உடைக்கிறதுக்கு இவ்வளோ, மந்திர கட்டு எடுக்க இவ்வளோ, மாந்திரிக எடுக்க இவ்வளோ அப்படின்னு சொல்லி ரேட்டை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இங்க உள்ள ஊழியக்காரங்க. ஆனா நான் சொன்னேன், நான் உங்ககிட்ட காணிக்கெல்லாம் வாங்க போறதில்ல. அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டவள எந்த காணிக்க வாங்குவ? நீ இந்துவா இருக்கிற, நீ எனக்கு ₹1,00,000 கொடுத்தா கூட அப்பேற்பட்ட காணிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த சகோதரிக்கு ஜெபம் பண்ணிட்டு விடுதலை கொடுத்துட்டு அவங்ககிட்ட காணிக்கை வாங்க. அப்படியே ட்ரெயினை பிடிச்சி அப்படியே வந்துட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் காணிக்கைக்காக என்னை அழைக்கவில்லை, என்னை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. என்னை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். அருமையான தேவஜனமே, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும். நீடிய சாந்தம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த அன்பு. உனக்குள்ள பரிசுத்த அன்பு இருக்குன்னா உங்களோட நீடிய சாந்தம் இருக்கும். ஆனா சாந்தின்னு பேர் வச்சிருப்பாங்க, ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருக்காது? சாந்தி இருக்காது. நீடிய சாந்தம் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு எங்க பரிசுத்த அன்பு உனக்குள்ள இருந்ததுன்னா உனக்குள்ள பொறாமை இருக்காது. இந்த உலகத்திலேயே பெரிய ஆமை அது என்ன ஆமை என்றால் அது பொறாமை. அருமையான தேவஜனமே, அந்த ஆமை உனக்குள்ள வந்ததுன்னா நீ கிறிஸ்தவத்துக்குள்ள இருப்பது வீண். ஐயோ அவங்க இப்படி இருக்கிறாங்களே, ஐயோ இன்னைக்குதான் வந்தா, ஐயோ இவ்வளவு பெரிய வீட கட்டிட்டாலே, ஐயோ இன்னைக்குதான் வந்தா இவ்வளவு பெரிய காரை வாங்கிட்டாலும் சொல்லி மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாத. அருமையான தேவஜனமே, அதிக வாசிங்க. அன்பு தன்னை புகழாது. தன்னை புகழாது. ஐயோ நான் வந்து ஊழியக்காரன் இவ்வளவு கொடுக்கிறேன், நான் தான் இந்த சபைக்கு நான் தான் எல்லாமே செய்தேன், ஐயா நான் இல்லைன்னு இந்த சபையே நடக்காது, நான் இல்லைன்னு இந்த சபை விழுந்து போயிடும், ஐயா நான் தான் இந்த சபைக்கு மேல ஐயா தான் என் பேரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீ பெருமை பாராட்டி
கொண்டிருந்தா அருமையா கருணாநிதி ஒரு திருக்குறள் எழுதுறாரு. என்னன்னா, நாணி என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னாதான் உதடுகள் ஒட்டும். நீ என்று நீ நின்று கொண்டு பேசிக் கொண்டிருப்பாயனா நீ விழுந்து விடுவாய். அல்லேலூயா. நாம் சகோதரம் என்று நாம் ஒருமித்து பேசும்போது கர்த்தர் நம்ம கிட்ட கர்த்தர் வாசமாய் இருக்கிற அருமையான தேவன். நாமே அதுக்கிற வாசிங்க. இருமாப்பா இராது. இருமாப்பு என்னதுங்க? நான் தான். என்னதுங்க? நான் தான். ஐயா வரலாறு கூட சரி, நான் என்ன பண்ணுவேன்? சபைய நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளு சுத்திட்டு இருந்தாங்க பைபிள்ல. அந்த ஆளு நிலைமை என்ன ஆச்சு? நான் கட்டிய மகா பெரிய பாபிலோன் சொன்னபோது என்ன புழு புழுத்து செத்து போயிட்ட அருமையான தேவனே. நீ நான் நீ சுத்தி கொண்டு இருப்பாய். ஆனா கட்டப்பட்டாரு அந்த புழு புழுத்து செத்த நிலைமை தான் உனக்கு வரும். அருமையான தேவன் அதிக வாசிங்க. அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியமானதை செய்யாதான். தற்பொழிவை நாடாது. நிறுத்துங்க சகோதரன். அயோக்கியமானதை செய்ய. அயோக்கியனா என்ன? அயோக்கியனா என்னங்க? அயோக்கியனா என்ன? நீ நல்லா பாக்கிறதுக்கு எப்படி இருப்ப? யோகியமா இருப்ப. ஆனா அவங்களுக்குள்ள இருந்து என்ன பண்ணுவ? அயோக்கியம் செய்வாய். அல்லேலூயா. என்னங்க செய்வ? அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. தன்னைத்தானே புகழ்ச்சி. என்னங்க? தன்னைத்தானே புகழ்ச்சி. இதெல்லாம் உனக்குள்ள இருந்ததுன்னா உனக்குள்ள பரிசுத்த அன்பு இல்லை. அதுக்கிட சினமடையாது. கோபம் கொள்ளாதான். என்ன வரதான்? கோபம் கொள்ளாதான். அருமையான தேவன் நாமே. Angry is the best movement of your devil. Hallelujah. Angry is the best movement of your devil. அப்படின்னா என்னன்னா, கோபம் என்பது பிசாசின் ஆயுதமா? Hallelujah. கோபம் என்பது பிசாசின் ஆயுதமா? அருமையான தெரிஞ்சாமே. இந்த பிசாசு யாரெல்லாம் கோபப்படுற, எதுக்கு எடுத்தாலும் கோபம். Hallelujah. தன் மனைவியை அடிக்கிறவன் அவன். தன் மனைவியை அடிக்கிறவன் அவன். இன்னைக்கு மனைவி யாரும் அடிக்கிறதுல, இன்னைக்கு மனைவி மாதிரிதான் கணவர் மாதிரி அடிக்கிறாங்க. இன்னைக்கு அப்படியே மாறி போச்சு ட்ரெண்ட். அல்லையா? இன்னைக்கு அப்படியே என்ன ஆயிடுச்சு? மாறி போச்சு. இன்னைக்கு கணவர் எல்லாரும் இன்னைக்கு எப்படி கூப்பிடுறாங்க? எப்படி கூப்பிடுறாங்க? வாங்க போங்கெல்லாம் இல்லை, இப்ப வாடா போட. ஆனா சாரால் அவருடைய ஆபிரகாம் எப்படி கூப்பிட்டாங்கன்னா ஆண்டவனே. இன்னைக்கு உங்க கணவர் எத்தனை பேர் ஆண்டவனே கூப்பிடுறீங்க? யாரா கூப்பிடுறாங்களா சகோதரனே? உங்க மனைவிமார்கள் ஹலோ யாரா கூப்பிடுறாங்களா? இல்லையே. அல்லேலூயா. அப்ப எங்க பக்தி விருத்தி வரும்? அல்லேலூயா. அப்ப எங்க பக்தி விருத்தி? எங்க சிரிப்பதற்காக சொல்லவில்லை, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. உன்னை 7 கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே. அது கீழே வாசிக்கலாம். தீங்கு நினையாது. பிறருக்கு என்ன பண்ணாதான்? தீங்கு நினைக்காதான். நீ நம்ப யாருக்குமே தீங்கு நினைக்காது. அதாங்க பரிசுத்த அன்பு. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சத்தியத்தில் சந்தோஷப்படும். நான் அநியாயத்துலதான் சந்தோஷப்படுவேன். நான் சபை விசுவாசி தான். நான் 20 வட்டிக்கு தான் பணத்தை கொடுப்பேன். ஹலோ யாரா இருக்கீங்களா? இந்த சபையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? அவர் என்ன பேசிக் கொண்டிருக்கிறாரு. எத்தனை வட்டிக்கு தான் பணத்தை கொடுப்பேன்? 20 வட்டிக்கு தான் பணத்தை கொடுப்பேன். இல்ல 10 வட்டிக்கு தான் பணத்தை கொடுப்பேன். ஆனா நீ யாரு? நீ யாரு? விசுவாசி இல்ல, நீ விஷமூசி. அல்லேலூயா. என்ன ஊசி? விஷமூசி. அருமையான தேவனே. வட்டிக்கு பணத்தை கொடுத்தாது. அல்லேலூயா. வட்டி என்பது இரத்த வருமானம் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இவருடைய ரத்தத்தை உறிஞ்சுகிற வருமானமா? ஐயா நல்லா தானே இருக்கு, அவங்களாம் வட்டிக்கு விடுறாங்க, நல்லா தானே இருக்காங்க. ஆனா அவங்க குடும்பத்துக்குள்ள போய் பாரு, ஏதாவது ஒரு சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஏதாவது ஒரு சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும். அருமையான தேவனே. தேவ பிள்ளையே மனம் திரும்பு. அல்லேலூயா. தேவ பிள்ளையே மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாவிட்டால் ஆண்டவர் இந்த நாளை கர்த்தர் உனக்கு நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தர் இந்த நாளை கொண்டு கர்த்தர் உங்ககிட்ட கர்த்தர் பேசுவார். அருமையான அடுத்த குறிப்பிட்ட மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலிருந்து 50ஆவது. இங்க ஒரு அன்பு வருது பாருங்க.
அவர் இப்படி போகையில் அவர் இப்படி பேசுகையில் பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிரித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான் அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தார். உடனே அவன் இயேசுவிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி வாழ்க சொல்றவன் நம்பாதீங்க. அல்லேலூயா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கருணாநிதி வாழ்க, கலைஞர் வாழ்க, கலைஞர் வாழ்க சொன்னாங்க. இப்போ ஸ்டாலின் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க சொன்னாங்க. இப்போ உதயநிதி வாழ்க, உதயநிதி வாழ்க சொல்லி சொல்றாங்க. ஆளை மாத்தி நம்ம சொல்லக்கூடாது. நம்மளுக்கு ஒரே ஆள் யார் வாழ்கனா இயேசு ராஜா மட்டும்தான் வாழ்க. அல்லேலூயா. யார் வாழ்க? இயேசு ராஜா மட்டும்தான் வாழ்க. இந்த ஆட்சி அவரால் கவிழ்த்து போட முடியும். ஆண்டவர் புதிய ஆட்களை அவரால் நியமிக்க முடியும். அல்லேலூயா. புதிய ஆட்களை அவரால் நியமிக்க முடியும். அடிமையான தேவஜனமே, எத்தனை பேர் மோடி வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணீங்க? நான் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணேன்? மோடி வரணும்னு ஜெபம் பண்ணீங்க. ஏன் மோடி வரணும்னு ஜெபம் பண்ண தெரியுங்களா? மோடி அழைப்பு எந்த ஒரு சட்டத்தையும் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மெஜாரிட்டி இல்லை. அவர் என்ன இப்போ மைனாரிட்டி தான் இருக்க. நான் ஜெபம் பண்ண எல்லாரும் ஆண்டவர் மோடி வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் ஆண்டவர் மோடி வரணும். மோடி வந்தாலும் அவனால எந்த ஒரு சட்டத்தையும் பாஸ் பண்ண முடியாது. என்னது? எந்த ஒரு சட்டத்தையும் பாஸ் ஆக்க முடியாது. ஐயோ நான் எப்படி இருந்தேன்னு, ஐயோ என்கிட்ட எத்தனையோ அமைச்சர்கள் இருந்தாங்க, என்கிட்ட எத்தனையோ பேர் இருந்தாங்க. அவனால ஆந்திராவை கேட்டு இன்னொரு மாநிலத்தை கேட்காம எந்த ஒரு சட்டத்தையும் பாஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி ஆடினாய் அன்பா, நீ ஆடின ஆட்டத்தை நினைத்து இப்ப நீ எப்படி இருக்க என்பதை உணர்ந்து கொள். அருமையான தேவனே, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். அல்லேலூயா. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக யாரு எழும்பினாலும் சரி, கர்த்தர் அவருடைய துணியை உரிந்து கர்த்தர் அவர்களை அம்மனமாய் கர்த்தர் மாட்டுபடி கர்த்தர் குறிப்பிட்டு நிறைய முறை நடந்திருக்கு. அருமையான தேவனே, கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய ஒற்றுமை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஒற்றுமை கர்த்தர் பார்த்து கொண்டு யூதாஸ் காரியோத்து இயேசு கிட்ட வரும்போது, ரபி நீ என்றும் வாழ்க என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? சிநேகிதனே, முத்தத்தினாலே அவர் காட்டி கொடுக்க வந்தார். ஹலோ, இந்த நிலைமை, இந்த சூழ்நிலை உனக்கு வந்தா நீ எப்படி இருப்ப? இந்த சூழ்நிலை வந்தா நீ எப்படி இருப்ப? கண்ணத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போ ஏங்கி நின்றார். கண்ணத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போ ஏங்கி நின்றார். அந்த பிலாத்து கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். அந்த பிலாத்து கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். கல்லாடி தவறு தலை போலே என் நேச துடுப்பை சுமந்து என் நேச கொள்வதா மலையின் மேல் நடந்து இயேசுவை காட்டி கொடுத்தால. ஆனா இருந்தாலும் இயேசு அவனை பார்த்து என்ன சொல்றாரு? சிநேகிதனே. ஹலோ, சிநேகிதனே, இயேசு சிலுவை பாடுகள் எப்பேற்பட்ட பாடுகள். அல்லேலூயா. 39 கசை அடிகள். அல்லேலூயா. 39 கசை அடிகள்.
தலையிலே முற்கிடங்கள், ஹல்லேலூயா. ரத்தம் சொட்ட சொட்ட, ஹல்லேலூயா. ரத்தம் சொட்ட சொட்ட அவர் சிலுவையின் மேல் மலையின் மேலே ஏறும்பொழுது, ஹல்லேலூயா, மலையின் மேலே ஏறும்போது சும்மா இல்லைங்க, தலையில கொட்டுனாங்க, ஹல்லேலூயா. அவர் முகத்துல காரி துப்புனாங்க, ஹல்லேலூயா. ஏங்க, கிறிஸ்தவம் என்பது நீ செத்த பணத்தை போலதான் இருக்கணும். நீ செத்த பணத்தை போல இருந்தாதான் நீ மற்றவனை ஆதாயப்படுத்த முடியும். ஐயோ, எனக்குள்ள பெருமை இருக்குது, எனக்குள்ள அதந்தை இருக்கு, நான் எப்பேற்பட்ட ஸ்டேட்டஸ், உன் ஸ்டேட்டஸ் நீ கிறிஸ்தவத்துக்குள்ள பார்த்தனா பரலோக ஸ்டேட்டஸ்க்குள்ள உள்ள நுழையவே முடியாது. அல்லையா, பரலோக ஸ்டேட்டஸ் உள்ள நுழைய முடியாது. அறிவான் இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட தேவன், எப்பேற்பட்ட கடவுள், அவருக்கு இப்பேற்பட்ட சோதனை வரும்போது நாம் சகித்துக் கொள்ள வேண்டாமா? நாம் சகித்துக் கொள்ள வேண்டாமா? ஐயா, நீங்க என்னங்க இப்படி பிரசங்கம் பண்ணீங்க, நீங்க இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணா யாரும் கேட்க மாட்டாங்கய்யா. நான் சொல்றேன், என் பிரசங்கத்தை இவ்வளவு பேர் கேட்கறத விட ரெண்டு பேர் உண்மையை கேட்டு பரலோகத்துக்கு போனா போதும். அல்லையா, ரெண்டு பேர் உண்மையை கேட்டு பரலோகத்துக்கு போனா போதும். இவ்வளவு நேரம் பரலோகத்துக்கு தேவையில்லை. ஆண்டவர் கேட்கிறார், என் வசனத்தை உண்மையா ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையில நடக்கிற போது கர்த்தருடைய கர்த்தர் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அடிமையாக எல்லாரும் என்ன பார்த்து கேட்டாங்க, ஐயா உங்களை பார்க்கும் போது பைத்தியக்காரனை போல இருக்கிறீங்களே. ஹலோ, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நிறைய பேர் பேசிருக்காங்க. நான் சொல்றேன், ஆமாங்க, நான் பைத்தியக்காரன், கிறிஸ்துவுக்குள்ள பைத்தியக்காரங்க. பரலோகத்துல நான் ஆண்டவருக்காக நடனமாடி, தாவீது ராஜா நடனமாடும்போது அவங்க எல்லா விதமான சூழ்நிலையில கர்த்தர் மாற்றி போட்டிருக்கிறார். அடிமையாக படித்து ஒரு பார்த்திருக்கோம், படிக்க போகிறோம். எடுத்த வாசியம் 1 யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான் 4:18. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமா. கடைசி அன்பு என்னன்னா பூரண அன்பு. அல்லேலூயா. என்ன அன்பு? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். வாசிங்க. பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பயம். அல்லேலூயா. என்னங்க பயம்? உன்னுடைய வாழ்க்கையில பயம் வருது என்றா உனக்குள்ள என்ன இல்ல? அன்பு இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் நாட்டு ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போவீங்க? நான் ஏங்க 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போறேன்? எத்தனை பேர் தனியா நடப்பீங்க 12 மணிக்கு? அல்லேலூயா. எங்க நான் போற டைம்ல எத்தனை மணி? 12 மணி, 1 மணி, 2 மணி நாய்கள்லாம் துரத்தும். அல்லேலூயா. எது துரத்தும்? நாயெல்லாம் துரத்தும். இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிறதை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் அந்த நாய் எனக்கு கடிக்கிற ஆண்டவர் சித்தம் வச்சா அது கடிச்சுதான் ஆகணும். இல்லையா? அது கடிக்க கூடாது. ஆண்டவர் சித்தம் வச்சாருன்னா அது கடிக்கவே கடிக்காது. அப்படி நினைச்சுதாங்க போகணும். அல்லேலூயா. நன்மை வந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும், தீமை வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு தீமை கொடுத்துறாரு, ஐயா கிறிஸ்தவ விட்டு போயிடலாம், ஐயா ஏதோ மந்திரவாதி போய் பார்த்தா எனக்கு எதனா நடக்கும், நான் சூனியக்காரனை பார்த்தா எதனா நடக்கும்னு சொல்லி நீ தசை மாறி போயிட்டனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவனை ஊருக்குலைத்து விடுவார். அல்லேலூயா. அதுதான் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அல்லேலூயா. 7 விதமான அன்பை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். என்ன அன்புனா மாயமற்ற அன்பாய் இருக்க வேண்டும். 2வது அன்பு குற்றமில்லாத அன்பாய் இருக்க வேண்டும். 3வது அன்பு மன்னிக்கிற அன்பாய் இருக்க வேண்டும். 4வது அன்பு சிநேகிக்கிற அன்பாய் இருக்க வேண்டும். 5வது அன்பு பரிசுத்த அன்பாய் இருக்க வேண்டும். 6வது அன்பு களங்கம் இல்லாத அன்பாய் இருக்க வேண்டும். 7வது அன்பு பூரண அன்பாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எந்த அன்புல இருக்கிறோம்? அல்லேலூயா. வசனத்தை மறந்துடாதீங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆதிலிருந்து அன்பை விட்டாதீங்க. சபைக்கு நேரத்தோடு வாங்க. சபைக்கு நேரத்தோடு வரும்போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் அவற்றை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.